தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்கடி இந்த ஷோக்கு வந்த அது சொல்லுடி முதல்ல. ஏன்டி ஒருத்திவி சொல்லு. எல்லாரும் இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்காங்க, நீ எதுக்கு வந்திருக்க சொல்லு. சொல்லு சிவா, நீ எதுக்கு வந்த? வாயை தோற. சரிவா, நான் ஹூஸ்மெக்ஸ் பேசிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். நீ வாயை எப்படி திறக்காம இருந்தா எந்த யூஸும் கிடையாது. என்ன ஆச்சா? இந்த பிளாட்ஃபார்ம் நீ எதுக்கு வந்திருக்க? ஒருத்தர் பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கா? வாயை மூடு, அரைஞ்சிடுவோம் ஓங்கி. தேங்க்ஸ். பார்த்தேன், பாப்பாவோட போட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கேன். நான் வந்து பேசுறதால இங்க எதுவுமே தெரிய போறது இல்லடி, எல்லாம் தெரிஞ்சனால தாண்டி நான் வந்து பேசுறேன். எதுக்கடி வந்த நீ? என்ன சொல்லிட்டு வந்த நீ? ஒரு கேம் ஏதாவது உட்படியா? என்னடி சும்மா அவன் முன்மொழிஞ்சதுக்கு எல்லாம் வழிமொழிஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு தாட்ஸே கிடையாதாடி? ஏடி அவன் பின்னாடியே சுத்துற? முதல்ல இதுக்குதான் வந்தியாடி நீ பிபிக்கு? ஓ இண்டிவிஜுவாலிட்டி இதுதானாடி? நானா இருக்கேன் எந்த நீ சொல்லிக்கிட்டு திரியற? நானா இருக்கேன்றது என்னடி அர்த்தம்? இவன் பின்னாடி சுத்துறது நீயா இருக்கிறது அர்த்தமாடி? வாய மூடு, வாய நீ மூடு. நீ பேசாத முதல்ல. நீ பண்ண வேலைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்பா ஊர்ல பாக்குறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? வாய மூடு, வாய மூடு. அப்படிதான் பேசுவேன் நான் நீ பண்ணதுக்கு. என்னடி உனக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் பண்ண கொடுக்க சொன்னா இத்தனை பேர் கேர்ள்ஸ் இருக்காங்களடி வீட்டுல கூடடி. என்னடி உனக்கு பாலாஜிக்கு தான் போய் கொடுக்கணும்? நான் உனக்கு கிஃப்ட் பண்ணது. அவன் யாருக்கிட்ட பேசுறான்? உனக்கு என்ன? உனக்கு ஏன் பொசசிவ்னஸ் வருது? ஒரு தடவையும் ஆரி ப்ரோ சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, நீ உன் கேம எல்லாருமே அவங்க கேம விளையாட. நீ என்ன விளையாண்ட? என்ன கேம் ஏதாவது நீ விளையாண்டு நான் பாத்திருக்கனா? அவன் பின்னாடி சுத்துறத தவிர கத்தி தான் பேசுவேன். அழுவாத நீ, அழுதானே எழுந்து போயிடும். அங்க போய் பேசிடுவேன். நீ என் பேச்சு கேட்கறனா ஆரி ப்ரோ கிட்ட போய் பேசுவேன் நானு. அவன் சொல்றவங்களதான் அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவன் சொல்றவங்கள நாமினேட் பண்ணுவேன். ஆரி ப்ரோ உனக்கு என்ன பேகேஜ் வச்சாரு? பேகேஜ் வச்சிருக்காரு. அதனால ஒரு தடவை நானும் பாக்குறேன் நாமினேஷன். நீ உனக்கு இண்டிவிஜுவலா உன் மூளை யூஸ் பண்ணி எந்த விளையாட்டும் இங்க விளையாடுறது இல்ல. அன்னைக்கு கோல்டன் பால் விட்டதும் அப்படியே ஒஃப்னு தலையில வைக்கிற. என்னத்துக்கு வச்ச? அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் வாங்கி யாருக்காவது கொடுக்கணும். அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி நீ உன் கேம விளையாடல. யாருக்காவது கப்பு வாங்கி கொடுக்கணும்னா இங்க வந்து நீ ஆயா வேலை பாத்துக்கிட்டு இருக்க. வாய மூடுறி நீ. நான் அடிக்காம இருக்கேன்னு சந்தோஷப்படு. நீ பண்ண வேலைக்கெல்லாம் அப்படித்தாண்டி பேசுவேன் நான் நீ பண்ணதுக்கு. திட்டதான் வருவாங்களா? அப்போ என்ன திட்டதான்? இத்தனை நாள்ல ஒரு நாளாவது நீ கேட்டிருக்கியாடி பிக் பாஸ் கிட்ட எங்க அம்மா ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பியாடி? இந்த பிளாட்ஃபார்ம் எத்தனை பேர் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்சு நீ என்னடி பண்ண? என்னடி பண்ணல சொல்லுடி. நீ என்ன அப்ப நீ என்ன பண்ண என்கிட்ட சொல்லு. நான் பார்த்ததை நான் சொல்லிட்டல. நீ என்ன பண்ண இப்ப என்கிட்ட சொல்லு. என்ன பண்ண பிபி ஹவுஸ்ல வந்து சொல்லு. 85 நாள் ஆச்சுல, என்ன கிழிச்சன்னு சொல்லு. நம்மளுக்கு எதுவுமே சொல்ல தெரியலன்னா அப்ப நம்ம சொல்லிக்கிற மாதிரி எந்த வேலையும் பண்ணல. யாருக்குமே சொல்ல தெரியாதது வேற, உனக்கு சொல்ல தெரியாதது வேற. மத்தவங்க எல்லாம் இந்த வேலையை பண்ணல, நீ தான் பண்ற. நீ பண்ணதுக்கெல்லாம் நான் பேசுறது ரொம்ப கம்மிடி. அதான் கோவம் வந்தாங்களா? வரும்போது யார்கிட்ட பேசல இருக்காங்க. வாய முடி. எப்ப பாரு அழுவுற. எழுது ஓட்டு கேட்ட போட்டுருவாங்களா? நீ ஒழுங்கா நடந்துக்கோ. உன் மேல அவ்வளவு வெறுப்புல வந்து அப்படி இருந்தா எனக்கு ஒரு அம்மா பாட்டு போட்டா எனக்கு கண்ணு கலங்குதுடி. அழுக தாங்க முடியலடி. உன் மேல இவ்வளவு வெறுப்புல இருப்பக்க கூட எனக்கு அப்படி இருக்கு. உனக்கு ஏதாவது சொன்னா சைலண்டா இருந்துரு. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ரியாக்ட். ஓகேவா? like you be strong அவ்வளவுதான். ஓகே. எத்தனை பேர் சொன்னா கமல் சார் ஒரு தடவை இண்டிவிஜுவலா கேம். என்ன உனக்கு எப்ப பாரு அது ஜோடி நம்பர் 1 இந்த ஷோ பிக் பாஸ். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மாதிரி இருந்தா போ. வெக்கேஷனுக்கு வந்தியா இல்ல என்ன ட்ரிப்புக்கு வந்த? சரி நீ இப்படியே அழுதுகிட்டே இங்கே உட்கார்ந்துட்டு நான் போயிட்டு வரேன். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாகுது. சும்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இந்த ஃபேக்கா அழுகிறது இந்த நடிக்கிறது இனிமே என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆல் ஹாய் ஆல் ஹலோ சார், யூ ஆர் டூயிங் டூ குட், கீப் இட் அப். எனக்கு கேபி ரம்யா ரொம்ப பிடிக்கும். Thank you auntie. 86ஆம் நாள் மதியம் 12:40. அம்மா தானே, பரவாயில்ல.
வார்த்தையெல்லாம் கேட்டது. பரவாயில்லடா, பரவாயில்ல. அம்மா தானே, அவங்க இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததுல ஒரு கோவத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. ஓகே, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தானே. என்ன கரெக்டா பேசலன்னு எனக்கு தெரியல. பேசிருக்கேன், இவங்களுக்கு இப்பெல்லாம் தோணுது. கோவத்துல இருந்தாங்க, வந்து கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க நார்மலா இருப்பாங்க. இப்படி பண்ண கூடாது. இங்க வந்து சரிடா, தெரியுதா உனக்கு? இப்ப கூட நான் பேசுறேன், ஏதாவது நீ டிஃபெண்ட் பண்ணியா என்கிட்ட? இப்படி இல்லம்மா அப்படி ஏதாவது உனக்கு சொல்ல முடியுதா? நீ சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சாதானே உன்னால சொல்ல முடியும். வாய் கிழிய நல்லா பேசிட்டு வந்த, சும்மா அதெல்லாம் சரி. அப்ப நம்ம கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு, அப்ப நம்ம பண்றது ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது உனக்கு தான் தெரியணும். நீ என்ன பண்ண, இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு மதரை நீ ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். சொந்தக்காரங்க முன்னாடி, அப்பா முன்னாடி, தாத்தா பாட்டி முன்னாடி. அங்க என் மானத்தெல்லாம் குழி தோண்டி போதச்சு என்ன அசிங்கமா திட்டு வாங்க வச்சுட்டு நான் வந்து பேசுறது உனக்கு அசிங்கமா இருக்கா? நீ நடந்தது உனக்கு இன்னும் தப்பா தெரியல. முடியலன்னா என்ன பண்ணுவ? தண்ணி குடி போ. ஆக்சுவலா ஒரு சிங்கிள் சைல்டாவே வளர்ந்துட்டா சரி, இந்த டைமை வந்து அவ எப்படி யூஸ் பண்ணிக்கிறா, நம்மளும் விட்டு பார்த்தா அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலான் தான் நினைச்சேன். இது அவளுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ன்ற ஒரு பெர்செப்ஷன்ல தான் நான் அனுப்பிச்சது. என்னதான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லன்னு சொல்லல. ஆனாலும் கேம் விளையாடுறது வந்து இண்டிவிஜுவலா தான் இருக்கணும். சும்மா ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ வரல. கேம் தாண்டி அவங்கவுங்க என்ன வேணா இது பண்ணலாம். ஒரு கேம்னு வரப்ப நம்ம இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கோன்ற ஒரு இது இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலா நம்மள யாருன்னு காட்டிக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கிடைச்ச பிளாட்ஃபார்மை நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு யாருமே அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ண மாட்டாங்க. சரி, ரேசி ஃபேஸ் வாஷ் பண்ணு போ. வேக்கப் சாங் போட அவங்கவுங்களுக்கு காது கேட்கும், அவங்கவுங்க எழுந்துப்பாங்க. நீ எதுக்கடி போய் எழுப்பணும்? ஆரி ப்ரோ போய் காதல் கண் கட்டுதுன்னு ஒரு இது சொன்னதுக்கு, அந்த டேக்லைன் கேட்டதுக்கு எவ்வளவு கொதிச்சா அந்த பையன். எனக்கு காதல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு லவ் பண்றதுக்குலாம் இங்க வரல, வந்தா சொல்றேன் ஓகேவா? நீ உனக்கு என்ன ஓகே வேண்டிக்கு? நானும் லவ் பண்ண வரல, நானும் இங்க கேம் விளையாட தான் வந்து. நீ ஏன் சொல்லல? ஏன் நீ எந்த இடத்துலயும் எதையுமே ரெஜிஸ்டர் பண்ண வாயை பொத்திக்கிட்டு இருக்க? நீயும் கேம் விளையாட தான் வந்திருக்க இங்க, அதை நீ மறந்துடாத. அப்ப இந்த கேம் பொறுத்த அளவுக்கு இன்னும் வந்துட்டு பொசிஷனிங் பண்ணி எந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு தோணிச்சு. அந்த மாதிரி தான் நான் ஒரு டாஸ்க்கும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமும் என்னோட கேரக்டருக்கு என்ன பண்ண முடியுமோ அட் எண்ட் ஆஃப் த டே அதான் பண்ண முடியுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதோ ஃபேவரட்டிசம் பண்றதோ இங்க நிஜமாவே நிறைய பேர் அதை பண்றாங்க. அது வெளில தெரிய மாட்டேங்குது, பண்ணா அது எனக்கு தெரியுதுன்றப்ப எனக்கு தெரியல. அப்ப அது நான் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல, யோசிக்கணும். எல்லார்கிட்டயும் நிஜமாவே அந்த மாதிரி பண்றவங்க இருந்தாங்க, இப்ப இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்துட்டு வெளில தெரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு பண்றது மட்டும் இது என்ன சொல்றது, இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தெரியுதுன்னா நான் என்ன பண்றது? அகிலா, இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. எல்லாரும் நல்லா கேம் விளையாடுங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, பத்திரங்க போ, இன்டி பத்திரங்க போ. சரி, நான் போட்டு வச்சோம்.